நம்ம இன்னைக்கு வந்து வாழைப்பூ வச்சு வாழைப்பூவில் பக்கோடா செய்ய போகிறேன். வடையும் சொல்லலாம். நான் இன்னைக்கு வந்து பக்கோடா செய்கிறேன். இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூ வந்து நாட்டு பூ, இது பேர் நாட்டு வாழைப்பழத்தோட பூ. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த இதுக்குள்ளே அப்படி இருக்கும். இப்படி உரித்தோம்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம இப்படி அள்ளிக்கிறோம். இப்படி அள்ளி போட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த தொழிலாம் கீழே போட்டுருவோம். இதையும் போட்டுருவோம். இதில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும். இது வந்து நரம்பு கணக்காக இருக்கும். இது வந்து ஒடிக்கவே வராது. இது இந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் போட்டால் நமக்கு காணாது. அதனால் இதையும் சேர்த்து தான் போடணும். பொடிசு பொடிசாக இதை 2-3 வெட்டி நமக்கு வந்து பொரிச்சும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி. இந்த மாதிரி முழுசாக இப்படி முழுசாக வந்து நம்ம வந்து கடல மாவில் போட்டு பிணைஞ்சி பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம். இதை பொடிசாக வெட்டி நம்ம கடலைப்பருப்பு நனைய போட்டு அதை அரைச்சி அதில் இதை கலந்து வடை சுட்டுன்னு சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பக்கோடா செஞ்சு காட்டுறேன். இது வந்து உரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு தான் விரும்புவாங்க. ஆனால் இது உரிக்க சிரமப்பட்டு தான் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது வந்து கல்லடப்பு இதுகளுக்கெல்லாம் இதை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நரம்பு கணக்காக இருக்கிறத மெயினாக எடுத்துடணும். இது மெல்லுப்படாது. எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதா போடணும். இப்படி பிச்சு வச்சுக்கிட்டு இப்படி உள்ளதாக போடணும். இது வந்து நல்லாயிருக்கும். கையெல்லாம் வந்து பிச்சோம்னா கரை ஒட்டும். அதனால பரவாயில்ல, விட்டுட்டு போகுது. நம்ம வாழைப்பூ பக்கோடா செய்ய போகிறோம். அது கடல மாவு ஒரு 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு, கொஞ்சம் தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் பெரிய சீரகம், கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியில் வந்து இது வந்து நம்ம அரிசி பிணைஞ்ச தண்ணி இல்லைன்னா மோரில் நனைய வைக்கணும். நான் கொஞ்சம் மோர் போட்டு நனைய வச்சுருக்கேன். அதையெல்லாம் இதில் அள்ளி போட்டு அப்படியே பிசறணும். வேறு தண்ணியில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, பச்சை தண்ணியில் வச்சிட்டோம்னா பூ கலர் மாறி போயிடும், கரையேறும் போயிடும். அதனால் இது வந்து இப்படி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த ஈரமே போதும். இது வந்து இந்த ஈரமே ரொம்ப வரும் இந்த பூவில். அதனால் இந்த மாவுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். சரியாக வரலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சு நான் காட்டுறேன். இந்த கடுத்து 2 கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போடுற மறந்துட்டேன். இது கொஞ்சம் போடணும். போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிறோம். ரொம்பையும் பொழுன்னு இருந்துச்சுன்னா அந்த பூ மட்டும் தனியாக எண்ணெயில் விழுந்து கருகி போயிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி பிச்சு போடுற போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பக்கோடாவை போடுறோம். நான் வந்து இதில் ஒரு பச்சை மிளகாய் தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா காரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு, காரம் காணலை. அதனால் நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை கீறி அதில் போட்டு பிணைஞ்சிருக்கேன். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம். உடனே நம்ம கரண்டியை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். இதுக்கு மேலே கருக வேக வைக்க வேண்டாம். இதுவே நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சு.